ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட டீப் ஃபீலிங்ஸ் மெசேஜஸ் என்ன, உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கிற மெசேஜஸ் என்ன, சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் இல்லை அவங்களுக்கே தெரியாமல் ஆழ் மனசில் இருக்கலாம். ஸோ அந்த மெசேஜஸ் என்னன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், உங்கள் பர்சன்ட்ட இருந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மெசேஜ் வேணும், கைடன்ஸ் வேணும் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸ் இருக்குது, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் அண்ட் டீப் ஃபீலிங்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 எனர்ஜி இங்கே நான் படிக்கிறேன். ஓகே, 2 எனர்ஜி நான் ரீட் பண்ணுறேன் இந்த கார்டில். ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி உங்களுக்கு எது வந்து செட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி வந்து உங்கள் பர்சன் வந்து அவங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும். தான் ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு உங்ககிட்ட வந்து கொண்டு போக முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க. ஆனால் அவங்க பலவீனமாக உங்ககிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. சரியா, அவங்களோட வீக்னஸ் எதுவும் காமிச்சிக்க மாட்டாங்க. பட் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட இது சொல்லாமல் இருக்கிற விஷயங்கள் தான் நான் இங்கே ரேட் பண்ணுறேன். ஸோ எல்லா பிரச்சனையுமே வந்து நான் தான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சொசைட்டிக்கு வந்து என் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, என்னோட ஃபேமிலிக்கு என் மேலே எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க கவலை இது வந்து பொறுப்பு தான், பட் அவங்களுக்கு பிடிச்சும் பிடிக்காம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பர்சன். சரியா, நிறைய ஆண்கள் வந்து அவங்க வந்து அப்படிதான் கவலைகளை வந்து வெளியில சொல்லாம ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் வந்து அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி காமிக்குது. சப்போஸ் உங்க பர்சன் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தா அவங்க வந்து வேற வழி இல்லை, எனக்கு பொறுப்பு இருக்கு, என் குடும்பத்தையும் நான் பார்க்கணும், சொசைட்டில வந்து எனக்கு ஒரு பேர் இருக்கு, அதையும் நான் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி. இன்னொரு எனர்ஜி, சப்போஸ் உங்க பர்சன் ஃபீமேலா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்குள்ள ஒரு மாஸ்குலின் எனர்ஜி இருக்கலாம், ஒரு ஈகோ இருக்கலாம், ஒரு ப்ரைடு இருக்கலாம். அவங்களா உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு ஈகோ வந்து கண்டிப்பா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க பர்சனுக்கு ஒரு மாஸ்குலின் எனர்ஜியில வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வந்து சேஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில தான் இருக்காங்க. உனக்கு வேணும்னா நீ வந்து என்கிட்ட பேசு, நீ சாரி கேளு, நான் பண்ணது எல்லாமே சரி அப்படின்னு ஒரு எனர்ஜியில இருக்காங்க. மேபி பிளேமிங் எல்லாமே வந்து உங்க மேல போடுற மாதிரியான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ஒரு ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணி என்ன சரி என்ன தப்புன்னு பேசுற ஒரு கேரக்டர் மாதிரி தெரியல. பிளேம் எல்லாமே வந்து உங்க மேல போடுற மாதிரி இருக்கு. என்னதான் இந்த மாதிரி 2 எனர்ஜி நம்ம பார்த்தாலும் உங்க பர்சன் ரொம்ப ரொம்ப தனிமையில தான் இருக்காங்க. அவங்கள சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் அவங்க மனசுல வந்து ஒரு வெற்றிடம்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப லோன்லி. ஸோ என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சுமைகள் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பாரத்தை சுமந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது யார்ட்டையுமே ஷேர் பண்ண முடியலைங்கிற ஒரு ஏக்கம். இப்போ நீங்களும் வந்து அவங்க லைஃப்ல இல்லாத மாதிரி இருக்கு, இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருப்பீங்க. ஒரு சப்போர்ட் நீங்கள் எதுவும் கொடுக்காத மாதிரி, உங்கள் எனர்ஜியை வந்து எதுவும் கொடுக்காம, உங்கள் லவ் எதுவும் கொடுக்காம நீங்கள் ஒரு வேற ஒரு எனர்ஜி ஷிஃப்ட்டுக்கு வந்து வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு குயின் எனர்ஜியில் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப லோன்லி
லோன்லியா தான் இருக்காங்க. ஸோ நெறைய பேர் என் கூட இருந்தும் வந்து என்னோட கவலைகள வந்து வெளிப்படையா பேசுறதுக்கு வந்து ஆள் இல்லாம இருக்கனே, அப்படிங்கிற மாரி ஒரு தனிமையில வந்து அவங்க இருக்கிற மாரி இருக்கு. பேச ஆள் இல்லாம, அவங்க பாரத்த வந்து ம் இறக்கி வைக்கிறதுக்கோ, இல்ல ஷேர் பண்றதுக்கோ, அவங்களுக்கு யாருமே இல்லாத மாரியான ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. அ ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன். அதாவது சிலர் வந்து ஈகோல இருக்கலாம். அந்த ஒரு ம் நான்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு அகம்பாவம்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி எனர்ஜில இருக்காங்க. அவங்க வீக்னஸ காமிச்சுக்க ரெடியா இல்ல. பட் ஸ்டில் அவங்க வந்து லோன்லியா இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கோ, உங்ககிட்ட ஆக்ஷன் எடுத்து வர்றதுக்கோ, அந்த மாரியான ஒரு எனர்ஜி மாரி தெரியல. இன்னும் அவங்க ஈகோல அவங்க ஸ்டாண்ட் பண்ற மாரி இருக்கு. சிலர் வந்து வரணும்னு ஆசை இருந்தாலும், அவங்க பொறுப்புகள் வந்து அவங்கள வரவிடாத மாரி பண்ற மாரி இருக்கு. ஸோ அந்த பொறுப்புனால தான் அவங்கனால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாம இருக்காங்க. பிளாக் ஆகி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே வந்து அண்ட் ஆல்சோ அவங்களுக்கே தெரியல ஏன் என்னால எதுவுமே பண்ண முடியலைங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இதுல நெறைய பேருக்கு வந்து உங்க பெர்சனுக்கு வந்து பிளாக்கேஜஸ் இருக்கலாம். பாஸ்ட் ட்ராமாஸ் இருக்கலாம். அந்த ட்ராமால இருந்து இன்னும் வெளியில வராத மாரி இருக்காங்க. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல அவங்க பட்ட காயங்கள், இது வந்து அவங்களுக்கே தெரியாது. அவங்க நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க, நான் பாஸ்ட் லைஃப் எல்லாம் மறந்துட்டேன். நான் எதுவுமே நெனைக்கிறதில்ல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கரண்ட்ல மட்டும் தான் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன்னு. பட் அப்படி கிடையாது. அவங்களுக்கே தெரியாம அவங்க ஆழ் மனசுல வந்து நெறைய வலி, வேதனைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்க ஹீல் ஆகாம இன்னும் வந்து கரண்ட்ல வந்து அவங்க அந்த ஒரு எனர்ஜிலயே டிராவல் பண்ற மாரி இருக்கு. அண்ட் நீங்க வந்து நெறைய அன்பு காமிச்சிருக்கீங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஐ திங்க் நீங்க ரொம்ப ஸ்பெஷலா அவங்களுக்கு ஒரு ஃபீல் குடுத்திருப்பீங்க. நீங்க அவங்களே வந்து ஒரு பெடஸ்டல்ல வச்சிருந்திருப்பீங்க. வேற யாருமே அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. அது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். எனக்கு ஏன் இப்படிலாம் பண்ற? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் உனக்கு? நான் ஏன் உனக்கு அவ்ளோ ஸ்பெஷல்? ஏன் இந்த மாரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுன? ஸோ உங்க எனர்ஜில அவங்க ஸ்டக் ஆகி இருக்காங்க. உங்களோட லவ்ல அவங்க ஸ்டக் ஆகி இருக்கிற மாரி இருக்கு. சரியா? என்ன ஈகோலாம் இருந்தாலும், அவங்களுக்கு உங்க லவ் வந்து அவங்களுக்கே தெரியாம மேபி அவங்க ட்ரீம்ல சொல்லலாம். அவங்க இன்ட்யூஷன் அவங்களுக்கு கைட் பண்ணலாம். யுனிவர்ஸ் கைட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து ரொம்ப அவங்கள வந்து ஒரு பெடஸ்டல்ல வச்சு கொண்டாடி இருக்கீங்கன்னு மாரி தெரியுது. அதனால அவங்கனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. ரொம்ப பிளாக் ஆகி இருக்காங்க. மேபி ஃபேமிலி பிளாக்கேஜஸா இருக்கலாம். அல்லது சொசைட்டினால பிளாக்கேஜஸா இருக்கலாம். இல்ல எனக்கு வந்து இன்னும் கரியர் வந்து செட் ஆகல. உன்னைய பார்த்துக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அப்படிங்கிற மாரி இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஏஜ் டிஃபரன்ஸ் அல்லது கம்யூனிட்டி டிஃபரன்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்க பிளாக் ஆகி இருக்காங்க. பியூர் லவ் வந்து உங்க மேல இருக்கு. பட் அவங்கனால எதுவுமே பண்ண முடியல. ஐ கான்ட் டேக் இட் எனி மோர். ஸோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன வந்து அவங்கனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இத கடந்தும் போக முடியல. உங்ககிட்டயே வர முடியல. ஆக்ஷனும் எடுக்க முடியல. ரொம்ப ஸ்டக் ஆகி இருக்காங்க. நீங்களும் வந்து ரொம்ப அமைதியா இருக்கீங்க. நீங்களும் எதுவும் வந்து ஃபார்வர்டா எடுத்துட்டு போல. அவங்கனாலே எடுத்துட்டு போக முடியல. அவங்கவங்க வொர்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்ற மாரி, அவங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கு. பட் உங்க பெர்சன் ரொம்ப கவலை, ரொம்ப அதிகமான கவலை இருக்கு. தூக்கம் இல்லாம இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். உங்ககிட்ட பேசவும் முடியல. ஐ திங்க் நீங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. அவங்க உங்ககிட்ட வந்து எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க. அப்படியே நீங்க பேசுறதுக்கு ரெடியா இருந்தாலும், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு அந்த ட்ராமால இருந்து வெளியில வர முடியல. அவங்கனால இந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ண முடியல. பட் அவங்களோட அந்த வல்னரபிலிட்டி வந்து உங்ககிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ என்னால முடியல அப்படிங்கிற மாதிரியான அவங்களோட பலவீனம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாத மாரி பார்த்துக்குவாங்க. ஒரு ஈகோல தான் அவங்க ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன வந்து அவங்கனால ஹேண்டில் பண்ண முடியல. ம். ஷூரா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்ககிட்ட நெறைய பேசணும், நெறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. உங்கள மிஸ் பண்றத அவங்க சொல்லணும். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட ஞாபகங்கள் இருக்கு. அத சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. பட் முடியல. ஸோ அவங்க லைஃப் இப்ப சந்தோஷமா இல்ல. ஐ திங்க் அவங்க எல்லா விஷயத்திலயும் அடிபடுறாங்கன்னு நெனைக்கிறேன். கரியர்ல இருந்து, அவங்க ஃபேமிலில இருந்து, அவங்க என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும், என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ, அது எதுவுமே நடக்கிற மாரி தெரியல. எல்லாத்துலயுமே அவங்க ஸ்டக் ஆகி இருக்கிற மாரி இருக்கு. இப்ப என்ன மாரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்கன்னா, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாக்கேஜா இருக்கு. அவங்களால எதுவுமே பண்ண முடியாம ஸ்டக் ஆகி இருக்காங்க. உங்களோட லவ்ல அவங்க ஸ்டக் ஆகி இருக்காங்க. உங்க எனர்ஜி இல்லாம அவங்க லைஃப் இப்ப ரொம்ப மெஸ் ஆயிருக்கு. ரொம்ப ப்ராப்ளம்ல போயிட்டுருக்கு. அவங்களுக்கு சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. சந்தோஷம் இல்லாம கூட இருந்துரலாம். பட் நிம்மதி இல்லாம வாழ்றது
ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு நிம்மதி இல்ல. குற்ற உணர்ச்சிகள் இருக்கிற மாரி இருக்கு. இது எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. பட் சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. இத எப்படி கொண்டு போறதுன்னு அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. ரொம்ப ஒரு ஒரு ம் கயாட்டிக் சிச்சுவேஷன் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க இப்ப. அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து இப்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி இருக்கு. கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்காங்க. நீங்க லவ் பண்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா? தகுதியானவனா? தகுதியானவளா? அப்படிங்கிற மாரி உனக்கு என்னடி என்கிட்ட என்ன புடிச்சிருக்கு? அப்படிங்கிற டவுட் வந்திருக்கு. அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து குறையிற மாரி இருக்கு. இது வந்து டிப்ரஷனோட ரொம்ப ஒரு ஹைல இருக்காங்கன்னு சொல்லலாம். டிப்ரஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்காங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்ல இப்ப அவங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். ஆர் ஏதோ ஃபேமிலி, தேர்ட் பார்ட்டி யார் வேணாலும் இருக்கலாம். அதுல நெறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கிற மாரி இருக்கு. சிச்சுவேஷன்ஸ் வந்து அழுத்தம் அதிகமா குடுக்குற மாரி இருக்கு. ஒருத்தவங்க ரொம்ப டிப்ரஷன் போனா ஒரு ஸ்டேஜ் வருவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்காங்க. எல்லாமே அவங்க கைமீறி போனது மாரி ஒரு உணர்வு ஏற்படுது. அவங்க ஜாப்ல இருக்கலாம், இல்ல குடும்பமா இருக்கலாம், இல்ல லவ் இருக்கலாம். எதுவுமே சரியா அமையலையே! லைஃப் வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்குங்கிற மாரி இருக்கு. ஐ திங்க் சொசைட்டி இங்க ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ற மாரி எனக்கு தெரியுது. சொசைட்டில வந்து அவங்க ம் அ ரொம்ப சொசைட்டிக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் குடுக்குற மாரி, முக்கியத்துவம் தர மாரி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சிலர் நீங்க வந்து பிளாக் பண்ணியிருப்பீங்கன்னு கூட எனக்கு தோணுது. சோஷியல் மீடியா அந்த மாரி விஷயங்கள்ல நீங்க பிளாக் பண்ணியிருக்கீங்க. ஸோ, அதனால தான் அவங்க கிட்ட அவங்க வந்து ஏன்னா இந்த 2 கார்டும் சேர்ந்து வர்றதுனால சிலர் வந்து பிளாக் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட பேச முடியாம, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியாம இருக்கு. இல்ல நீங்க பிளாக் பண்ணல அப்படின்னா வந்து உங்க பிஹேவியர்ல நீங்க காமிச்சிருப்பீங்க. "நீ எனக்கு வேணான்னு" ஒரு எமோஷனல் டிஸ்டன்ஸ் கொண்டு போயிருப்பீங்க. அதனால அவங்களுக்கு மாரி ஃபர்ஸ்ட் இருந்த மாரி உங்களுக்கு அந்த பயம் உங்களுக்கு வருது. இப்போ மாரிலாம் வந்து உங்ககிட்ட ஒரு ஃப்ரீயா, கேஷுவலா பேசுற ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இல்ல. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு வந்து நகரவே முடியாம, ரொம்ப ஸ்டக் ஆகி இருக்கிற மாரி இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்லலாம். அல்லது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கலாம். அந்த பயம் தெரியுது. இல்ல நீங்க கோபப்படுறீங்களா? அத பத்தி பேசணும்னு நெனைக்கிறாங்க. உங்க கோபம் அதிகமா இருக்கு. அதுக்கு பயப்படுறாங்கன்னு நெனைக்கிறாங்க. நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்றது? எனக்கு என்ன வேணும்? நான் எத நோக்கி போயிட்டுருக்கேன்? அப்படிங்கிற மாரி ஒரு தெளிவான ஒரு இதுலயே ஒரு ஒரு தெளிவான மனநிலையில அவங்க இல்லாத மாரி இருக்கு. ஐ திங்க் நெறைய பேர் உங்க பெர்சன் வந்து மத்தவங்களுக்காக வாழ்றவங்க மாரி தெரியுது. ஸோ அவங்க வந்து மற்றவர்களுக்காக வாழ்வத வந்து நிறுத்திட்டு, அவங்க தனக்காக எனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன வேணும்? எது உண்மையான லவ்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கொஸ்டின் கேட்கிற நிலைமையில தான் வந்து அவங்க இருக்காங்க. அண்ட் ஸோ இது ஓவரால் பார்க்கும்போது ஒருத்தவங்களோட ரொம்ப டிப்ரஷன், மனப்போராட்டம், நெறைய போராட்டங்கள் வந்து ஃபீல் பண்றாங்கன்னு தெரியுது. அண்ட் குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. இது வந்து ஜஸ்ட் யூசுவலா நடக்கிறதா இல்லையா? அவங்க உங்கள நெறைய ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கான கர்மாவா இருக்கலாம். ஸோ குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. அண்ட் ப்ளேம் பண்றது கூட சிலர் வந்து உங்களையே ப்ளேம் பண்ணலாம். நீங்க தான் இதுக்கு வந்து ரீசன் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஐ திங்க் நீங்க ரொம்ப சைலன்ட்டா இருக்கீங்க. அதுதான் உங்கள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், இந்த டிப்ரஷனுக்கு கொண்டு போகுதுன்னு நெனைக்கிறேன். அண்ட் நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு வந்து அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ "நீ என்ன சொல்ல வர? எனக்கு சொல்லு" அப்படிங்கிற மாரி இருக்காங்க. அ கொஞ்சம் வந்து அவங்க ஃபிகர் அவுட் பண்றதுக்கு வந்து நீங்க ஸ்பேஸ் குடுக்கறது நல்லதுன்னு தோணுது. கொஞ்சம் அவங்க டைம் எடுத்து எது சரி என்னன்னு பார்க்கட்டும். அதுதான் வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவராலா உங்க பெர்சனோட டீப் ஃபீலிங்ஸ். ஐ திங்க் உங்க பெர்சன் இப்ப ரொம்ப நெகட்டிவா தான் இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. சரி, ஓகே. ஸோ இதுதான் உங்க பெர்சனோட டீப் ஃபீலிங்ஸ், அவங்களோட இப்ப கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பெர்சனல் ரீடிங் வேணும், உங்க பெர்சன்ட்ட இந்த டீப் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.